viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே டிவைனான ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோல சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு 6 கோயிலுக்கு நான் போய் அங்க கொலு நவராத்திரி கொலு வச்சிருக்காங்க. அந்த கொலுவை மட்டும் தனியா எடிட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டுருக்கேன். என்னுடைய சேனல்ல ஆல்ரெடி நான் ஒரு 4-5 கோயில் போட்டுருக்கேன். இனிமேட்டு வர போற வீடியோலயும் நான் இதுவரைக்கும் நான் காமிக்காத கோயிலோட வீடியோவும் நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செரங்கனில் இருக்க தர்ம முனீஸ்வரர் கோவில். இது செரங்கன் நார்த் அவென்யூ 1ல் இருக்குது சிங்கப்பூரில். அங்கே ரொம்பவே சின்னதாக வச்சுருந்தாங்க கொலு. இந்த மாதிரி ஒரு நடராஜர், பெருமாள், விநாயகர் வச்சு ஒரு 5 படியில் இந்த மாதிரி அழகாக கொலு வச்சுருந்தாங்க. இது நவராத்திரி முதல் நாள் காலையிலேயே போயிருந்தனால அவங்க ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிக்கல. ஈவினிங் தான் உங்களுக்கு பூஜை செய்யும்போது நல்லா லைட்டிங் வச்சு நல்லா அழகாக இருந்திருக்கும். நான் காலையிலே போயிட்டு இருந்தனால இவ்வளோ சிம்பிளாக தான் இருந்தது. நான் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த கோவிலும். இந்த கோவிலோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த கோவிலோட வீடியோ என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். என்னால் இன்னும் எடிட் பண்ண முடியல. நான் எடிட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோலி ட்ரீ ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோவில். இந்த கோவில் பற்றின வீடியோவை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்போம். அப்படி இது வரைக்கும் பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். ஹோலி ட்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில், பாலசுப்ரமணியர் கோவிலோட வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே கோவில் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள் மறக்காமல். அந்த கோவிலில் ரொம்பவே அழகாக கொலு வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிருக்கும்போது தான் தீபாவளி ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டாக. பாருங்கள், இதுதான் அவங்க வச்சுருந்த கொலு. அந்த கோவிலில் நல்ல லைட்டிங்கோட நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் பின்னாடி அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது தீபாவளி எல்லாமே பார்க்கலாம். மேலே அம்பாள் வச்சுட்டு கீழே 5 படி வச்சுருந்தாங்க. இங்கேயும் பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல லைட்டிங் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வியூ. கட்டளைக்காரர்லாம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அவங்கள தாண்டி தான் நாங்கள் நிற்க முடியுது. அதனால ஜூம் பண்ணி தான் எடுத்துருந்தோம். அந்த கோவிலில் இன்றைக்கி லாஸ்ட்டு புரட்டாசி சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கோவில் ஸ்ரீ முருகன் ஹில் டெம்பிள். இந்த கோவில் அப்பர் புக்கிட் டிமார் ரோட்டில் இருக்குது. இந்த கோவில் மேலே முருகன் சன்னதி, கீழே நிறைய சன்னதி இருக்குது. இந்த கோயிலோட ஃபுல் கவரேஜ் என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கோயிலில் மேலே சன்னிதானத்தில் வச்சுக்கிற கொலு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கண்ணாடி ரூம்குள்ளே இருக்கிற சன்னதி எப்போவுமே இருக்கும். அங்கே அம்பாள்கள் அஷ்டலட்சுமியை வச்சுட்டு அங்கே அம்பாள்கள் ரொம்பவே அழகாக அங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரூமுக்கு வெளியில் உங்களுக்கு கொலு வச்சுருந்தாங்க 5 படிக்கட்டு வச்சுட்டு. இதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இந்த கோவிலில் உங்களுக்கு சாய்பாபா, ராகவேந்திரா, பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஐயப்பன் சன்னதி, எல்லா பெரியாச்சி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சன்னதியும் தனித்தனியாக கீழே இருக்குது. இந்த நீங்கள் என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் பார்க்கும்போது இந்த கோவிலை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக போய் அந்த வீடியோவும் பாருங்கள். செட்டியார் பொம்மை, அப்புறமா கல்யாண செட்டு, தசாவதாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் ஒவ்வொரு அழகாக வச்சுருந்தாங்க பொம்மைங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற கோவில் சிங்கப்பூரில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் டெம்பிள். இந்த கோவில் வந்து செரங்கன் ரோட்டில் இருக்குது, லிட்டில் இண்டியான்னு சொல்கிற இடத்துல இருக்குது. இதுவும் ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில். இந்த கோவிலில் வந்துட்டு கொலு வந்து கொலுவாக வைக்காமல் சாமி நல்ல பெரிய உருவமாக அம்பாள் அலங்கரித்து வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஈவினிங் வந்துட்டு கச்சேரி, நடனம், இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்குது நவராத்திரியில். நாங்கள் காலையில் போயிருந்தோம். இந்த அம்பாள் மட்டும் உங்களுக்கு நல்லாவே வீரம்மா காளியம்மன் மட்டும் நல்லா பெருசாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கோயிலோட வீடியோவும் நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள். இந்த கோவில் இருக்கிற இடம் வந்துட்டு யூஷூன் கேன்பிரா ரோட்டில் இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக இந்த கோவிலில் வச்சுருந்தாங்க. இந்த கோவிலோட பற்றின ஃபுல் கவரேஜும் நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் இதில் இந்த வீடியோவில் நீங்கள் கொலு மட்டும் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்தது, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. இந்த கோவிலில் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க. சென்டராக வந்துட்டு ஒரு 5 படி வச்சு கொலு வச்சுட்டு மீதி எல்லா சாமியும் கீழே அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கீழே யாகசாலை பூஜை நடந்துகிட்டு இருந்தது. யாகசாலை பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாயை விரித்து நமக்கு வரவங்க உட்காந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அலங்காரம் பண்ணினது ஸ்ரீ துர்கா சுவாமி அலங்காரம்ன்றவங்க வந்துட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கொலு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு தசாவதாரமும் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சுவாமி வந்துட்டு லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு லக்ஷ்மி, பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு தசாவதாரம், இங்கே வந்துட்டு நமக்கு காளியம்மன், மாரியம்மன், சரஸ்வதி எல்லாமே இந்த மாதிரி எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க. நடுவில் ஒரு சின்ன ஃபவுண்டெயினில் ஒரு கிருஷ்ணர் கிருஷ்ணர் இருந்தாப்புல. தவழ்கிற கிருஷ்ணர் வச்சுட்டு கீழே வந்துட்டு கோமாதா வச்சுருந்தாங்க. பின்னாடி வந்துட்டு அந்த கிருஷ்ணருக்கு பேக் சைடு வந்துட்டு தான் 5 படிக்கட்டு வச்சு கொலு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் ஒன்று ஆஞ்சநேயர், திருவள்ளுவர், விநாயகர், 4-5 விதமான விநாயகர், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கிருஷ்ணர் கீழே வந்துட்டு உங்களுக்கு கோமாதா இருந்தது. அம்பாள் எல்லா உருவத்தில் இருக்கிற அம்பாலும் நமக்கு இந்த இடத்துல நம்ம அழகாக கொலு வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு முருகர் பின்னாடி, அந்த குத்து விளக்குக்கு பின்னாடி எல்லா அவதாரத்தில் இருக்கிற அம்பாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு லக்ஷ்மி தேவி, பார்வதியா எல்லா இதுவுமே அழகாக வச்சுருந்தாங்க. விக்கிரகம் பொம்மையெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு சுவாமி நடனம் ஆடுற பொம்மைங்களும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி தேவி வச்சுருந்தாங்க. அஷ்டலக்ஷ்மி மாதிரி சுற்றி முன்னாடி ஒரு ராதே கிருஷ்ணர். நல்ல லைட்டிங்கோட சூப்பராக இருந்ததுங்க. பார்த்துட்டே இருக்கலாம். இந்த கொலு தான் ரொம்பவே பெருசாக இருந்தது. இது வரைக்கும் நான் அந்த 5 கோயில் போனதுலேயே இந்த கோயில் கொலு தான் நல்லாவே அழகாக பெருசாக வச்சுருந்தாங்க. சைடில் இங்கே வந்துட்டு உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி சிவன் வச்சுட்டு உங்களுக்கு சின்னதாக வச்சுருந்தாங்க. இந்த கோவிலோடைய ஃபுல் கவரேஜ் வீடியோ என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நான் இன்னும் ஒரு 2-3 நாளில் ஏற்றுறதுக்கு கண்டிப்பாக பார்க்குறேன். நல்ல பெரிய குழுவாக இருந்தது. இங்கே
சரஸ்வதி, முருகர் எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் கோவில். இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இதுவுமே சரங்கன் ரோட்டில் தான் இருக்குது. இதுதான் கோயிலோட வெளி தோற்றம். இந்த கோயில் பற்றின வீடியோவும் என்னோட அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வந்து லெஃப்ட் சைடு ஒரு ஷீரடி சாய்பாபா பிரேயர் ஹால் இருக்குது. இந்தாண்ட பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ராகவேந்திரர் கோவில் ஒன்று, சின்னதாக ராகவேந்திரா மடம் ஒன்று இருக்குது. இதுதான் இந்த வடபத்ரகாளியம்மன் கோவில் வச்சு இந்த குலு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற கோவில் தான் நான் எடுத்த கடைசி குலு வீடியோ அட்டாச் பண்ணிக்கிறதில்ல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிங்கப்பூரில் இருக்கிற கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.